கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் யோபு 1வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்கிறேன். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? அவர் எனக்கு என்ன செய்தார்னு அநேகர் சொல்லுகிறாங்க. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கும் போதும் அவரை குறை சொல்லவில்லை, அதை எடுக்கும் போதும் அவரை குறை சொல்லவில்லை. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளாகட்டும், வயதானவர்களாகட்டும், ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டுக்காரு பிரதர், ஆண்டவர் எனக்கு வயசாயிட்டே போகுது, ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டுக்காரு பிரதர், ஓ ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தைய தரமாட்டுக்காரு பிரதர், ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை தரமாட்டுக்காருன்னு ஆண்டவரையே குறை சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா யோபு உங்களை பார்த்து இன்னைக்கு யோபு மூலம் ஆண்டவர் பேசுகிறார். யோபுனுடைய சரீரம் ஓ பிசாசு ஓ தொடும்படி தேவன் ஒப்பு கொடுத்திருந்தாலும், ஓ தன்னுடைய சொத்து எல்லாம் தன்னை விட்டு போகிற நிலைமையில இருந்தாலும், போன போதிலும், தன் மனைவி பழித்த போதிலும் யோபு உதடுகளினால் பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அநேக பிள்ளைகள் இன்னைக்கு தேவனை பற்றி குறை சொல்றாங்க. என்னன்னு தெரியுமா? தேவன் எனக்கு இந்த வாழ்க்கையை சரியா அமைச்சு தரல, தேவன் எனக்கு மனைவியை சரியா அமைச்சு தரல, கணவனை சரியா அமைச்சு தரல, ஓ என்னுடைய வாழ்க்கையில இந்த வியாதியை அவர் ஏன் தந்தாரு, ஏன் இந்த கடன் சுமை எனக்கு வந்துச்சுன்னு. தேவ பிள்ளைகளே, சில நேரங்களில் தேவன் சிலதை அனுமதித்து விட்டுட்டு அவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன் பல்ஸ் எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியணும்ல. கொடுக்கும்போது இயேசுவை மாதிரி தெய்வம் இல்லைன்னு சொல்ற, அதை எடுக்கும்போது இயேசுவே உமக்கு கண் இருக்கா, உமக்கு கால் இருக்கா, இப்படி நல்லா கேட்குறீங்க. தேவ பிள்ளைகளே, அவர் உனக்கு என்ன செய்தார்னு நீ அவரை கேட்டுக்கிட்டு இருக்கிற. யோபுனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா? அவர் இன்ன செய்தார்னு ஒரு நாள் அவனை குறித்து சரித்திரம் பேசினது நானும் பேசி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அவர் எனக்கு என்ன செய்தார்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற நீ, அவர் இன்ன செய்தார்னு சொல்லுகிற அற்புதங்கள் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. திருமணங்கள் நடக்க போகுது, குழந்தைகள் கிடைக்க போகிறது, வேலைகள் கிடைக்க போகுது, எதிர்காலத்தை குறித்த கட்டுகள் உடைய போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால கவலைப்படாத. என்ன செய்தார்னு கேட்டதுக்கு இன்ன இதை செய்தார்னு நீ என்கிட்ட சாட்சி சொல்ல போற. நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, உம்மை குறை பேசி திரிகிறவர்களுக்கு நீர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நல்லதுதான் செய்து கொண்டு இருக்கிறீர் என்று வெளிப்பாடுகளை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.